இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய வயசு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது ஏன்னா இன்னும் ஒரு 3 ஹவர்ஸுக்கு 12 மணி ஆகுது. அந்த டைம் வந்துச்சுன்னா என் ஏஜ் 23 ஆயிரும். முன்னாடி இந்த 22வை நான் எப்படி என்ஜாய் பண்ணுற போதுன்னு எனக்கு வந்து யோசிச்சிருந்தேன். ஆனால் எனக்கு என்ன பண்ண சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் ஒன்று பண்ணலாம். அது என்னன்னா, இந்த 3 மணி நேரத்தில் நம்ம பஸ்ஸில் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணலாம். எவ்வளோ தூரம் போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரியாத அளவுக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கேயாச்சும் கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி இந்த 22ல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எனக்கு தேவையான பொருளை நான் எப்படியோ வாங்கிட்டேன். அந்த பொருளுக்காக நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும், வேறு யாருக்கு தெரியும். ஏன்னா இந்த வருஷம் என்னை நிறையா திட்டிருக்காங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஒன்று உருப்பட மாட்டே அப்படின்னு நிறைய காதுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நீ ஒரு செல்ஃபீஸ் அந்த வேர்ட்ஸும் எனக்கு காதுக்கு வந்திருக்கு. அதனால் எல்லாத்துக்கும் திருப்பி பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம இந்த 23 இந்த ஏஜில் ஏதாச்சும் பண்ணணும். அதனால் நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நல்லபடியாக வெட்டிக்கிறாமல் 4 பேர் நம்மளை பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அதுக்காக காத்துட்டு இருக்கேன். அந்த ஒரு டைம் இப்போ கூடிச்சு வந்துடும், எப்படி இருந்தாலும் வரும், நான் வர வைப்பேன். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பிஸ்னஸ்லாம் நான் வந்துட்டு இருந்துச்சு. நான் கையை கொடுக்கல. ஏன்னா கையை கொடுத்தா அவங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லை பார்ட்டி வைக்கணும், நிறைய இருக்கா. அதனால் இப்போதைக்கு வேணாம், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் அவங்கள சொன்னேன், இல்லை இப்போதைக்கு எதுவும் ஆகாது, நாளைக்கு வாங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன்னு சொன்னேன். நாளைக்கு வந்தால் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நாளைக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நான் இது என் சொந்த ஊர் இல்லை. நான் ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து ஒரு 2 மாதமாக நான் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கொஸ்டினை இன்றைக்கே கேட்டாங்க. அது என்னன்னா, உன் செல்லில் ஏன் எப்போ பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் 2 மாதம் ரீசர்ச் பண்ணல. அதனால் அந்த கம்பெனிக்காரங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் கால் பண்ணாலும் எனக்கு வராது. அந்த இன்னொரு செல் ஐஃபோன் இருக்குல்ல, அதை வச்சு நீ என்ன பண்ணுற, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணா, அது நான் வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது வெளி சோர்ஸுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவேன், கம்பெனியே எடுத்து வர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அந்த புது சிம் வாங்கினேன்ல, அந்த சிம் என்ன பண்ணிகிட்டு இருக்க, அந்த சிம்மு தான் அந்த ஐஃபோனை போட்டிருக்கீங்க, அதை நான் நீங்கள் கொண்டு வர மாட்டேன், அது என்ன பர்சனல் நம்பரு, அதை எப்படி சொன்னேன். ஏன்டா இந்த செல்லுக்கு நீ ரீசார்ஜ் பண்ணி ஒழுங்காக வைக்க மாட்டேன், அந்த செல்லுக்கு நீ எல்லாம் பண்ணி வீட்டில் வச்சுருக்க, அது இல்லாமல் நீ அந்த செல்லு நீ கம்பெனி எடுத்து வந்து யூஸ் பண்ணாமல் வீட்டில் அது சும்மா தான் கிடக்கு. அப்போ நீ ஐஃபோன் வாங்க வேஸ்ட்டு, சிம்மு வாங்கணும் வேஸ்ட்டு, இந்த செல்லு வச்சுருக்கு நீ எதுவுமே நீ உனக்கு பிரோஜனம் இல்லை, எல்லாம் வேஸ்ட்டு சொல்கிறேன். ஏண்டா அது நான் சொல்லணும், ஏன்னா யூஸ் பண்ணுறேன் நான் எங்கே எப்போ என்ன பண்ணணும்னு நான் தான் சொல்லணும், அது நீ சொல்லக்கூடாது. அதனால் நான் பேசலாம் அந்த இடத்துல, ஓகேவா. ஆனால் பேசுவேன், இன்னொரு டைம் வரட்டும், பேசுவேன் நான். அதுக்கு முன்னாடி ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பும்போது நான் சீனியர்ஸ் பேசுகிறேன் இருப்பாங்களா, அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் வாங்கினேன். நான் எப்பயும் நான் ஏதோ 3ஆவது டைம் அந்த கம்பெனியில் நான் என் பிறந்தனால நான் சொல்கிறது. அதனால் சரி, இதான் கடைசி பிறந்தனால அந்த கம்பெனியில். அதனால் போய் அங்கே பிளான் எடுத்து, அப்போ என்னோட அச்சோடி, அப்போ சீனியர்ஸ் பேசுவாங்க, அப்போ அவங்களோட பிளெஸ்ஸிங் ஆகும். ஏன்னா நம்ம ஏதோ அவங்க எனக்கு இம்பார்ட்டனாக கேட்டால் இம்பார்ட்டன் யாருமே எனக்கு கிடையாது. ஆனால் அவங்க இருக்க பதவி இருக்குல்ல, அது எனக்கு இம்பார்ட்டன்ட். அவங்க எனக்கு ஏதோ விதத்துலையும் ஏதோ ஒன்று எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதனால் அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு மைண்டில் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கினா இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்ததுக்கு நம்ம நல்லபடியாக இருக்கும். யாரையும் குறைச்சி எடை பார்க்கக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்கள, நமக்கு நல்லது சொல்லி கொடுத்தவங்கள நம்ம எப்போயும் மறக்கக்கூடாது. அதே மாதிரி எவன் ஒருத்தன் நமக்கு எப்பப்போ இரிட்டேட் பண்ணிட்டுக்கானோ அவனை நம்ம மைண்டில் வைக்கக்கூடாது, எப்போயாச்சும் நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். ஆனால் நான் அப்பப்போ தூக்கி எறிஞ்சிருக்கேன். நான் எவனையும் யாராவது சரி. இப்போ நான் வெளியே வரும்போது கூட ஒரு சார் வெயிட் பண்ணுறா, நான் 8 o'clock நான் கிளம்பிடுவேன்டா, நீ வா போகலாம் சொன்னாங்க. நான் 7 o'clock கிளம்பிட்டேன். சார் நான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டேன் சார், எனக்கு முன்னாடி போகிறேன், நீங்கள் வந்துடுங்க.
இல்லைடா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நானே கிளம்பிடுறேன், நீ போகலாதுண்ணே. சார் இல்லை சார், நான் உள்ளே சொல்லிவிட்டு எனக்கு கிளம்பணும் அப்படியே சொல்லிட்டேன் சார்கிட்ட. அவர் என்ன சொன்னாங்கன்னா, முடிவு பண்ணிட்டேன், முடிக்க விட மாட்டேன். ஆமாம் சார், கிளம்புனா கிளம்பிட்டே இருக்கணும், யாருக்கும் வெயிட் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு நான் சார்கிட்ட சொன்னேன். சரி நீ போ, நான் அடுத்து வரும்போது நீ பிக்கப் பண்ணிக்கிறேன் உன்னைய அப்படி சொன்னார். ஓகே சார், இப்போ போகிறேன், நான் அடுத்து வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் கம்பெனி முடிச்சுட்டு திரும்பி வெளியே வரும்போது இன்னொரு அன்னைக்கு இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், நாளைக்கு பிறந்தநாள், ஆனால் இப்போ நான் கிளம்பேனே, வெளியே ஷாப்பிங்லாம் நிறைய இருக்குது அப்படி சொன்னேன். சரி ஓகேடா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி என்னை வழி அனுப்பிட்டாரு. அவர்கிட்ட, அண்ணே இப்போ எனக்கு 22, அடுத்து எனக்கு 23, ஏதாச்சும் அட்வைஸ் சொல்லுங்கள், உங்கள் ஏஜில் நீங்கள் என்ன பண்ணி பண்ணியிருப்பீங்களே, ஆனால் எனக்கு அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அட்வைஸ்லாம் ஒன்றும் வேணாம், நீ இப்போ எப்படிக்கோ அதேமாரி நீ எப்பயும் இரு அப்படியே அவங்க சொன்னாங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் இப்போ இருக்கக்கூடாது, இதை விட அப்படின்னு ஹை லெவலில் எங்கேயாச்சும் போகணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த கம்பெனி விட்டு போகிறோம் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நான் என்னையை மட்டும் சொல்லலை, அந்த இப்போ நீங்கள் எல்லா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல விட்டால் தான் நீங்கள் அடுத்ததுக்கு மூவ் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம அப்படியே தான் இருக்க முடியும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் கிளம்ப வேலையை பாருங்கள். என் பண்ணால் 23 ஸ்டார்ட் ஆக போதா, ஆனால் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. 22 நான் திரும்பி பார்த்தாலும் அந்த 22 எப்போ எனக்கு வராது. ஏன்னா ஆல்ரெடி 2 வயசு 12 வயசு அதெல்லாம் கடந்துருச்சு. அது திரும்பி பார்க்குறது மெமரிஸ்லாம் இருக்குன்னு தவிர திரும்பி அந்த ஏஜுக்கு என்னால் போக முடியல. ஏன்னா அந்த ஏஜ்லாம் நான் 21 to 20 அதுக்கெல்லாம் எவ்வளவோ நான் என்ஜாய் பண்ணேன். ஆனால் அந்த வருஷத்துக்கு திரும்பி எனக்கு போக முடியுமா, போக முடிய மாட்டுது. அப்படி ஏதாச்சும் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா பரவாயில்ல, நான் எவ்வளோ காசாக இருந்தாலும் கொடுத்துப்புட்டு திரும்பி நான் பின்னாடி போயிடுவேன். அதனால் அது மாதிரி இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலை. ஒரு ஃப்யூச்சர் வந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் திரும்பி ரிட்டன் நம்ம பிடிச்ச வாழ்க்கைக்கு திரும்பி போவோம். அதனால் இப்போ இருக்க டைமில் நம்ம என்ன பண்ண முடியும் அது எல்லாமே ஒழுங்காக பண்ணணும். ஒழுங்காக பண்ணலன்னா நம்ம ஒன்றும் இல்லாத மாதிரி ஆயிடுவோம். இவனா பேசிட்டு நம்மள அதில் 1/2 மணி நேரம் போயிடுச்சு, இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்குது. இந்த 2.5 மணி நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எங்கேயாச்சும் பஸ்ஸில் ஏறிடுவேன், கன்ஃபார்மாக ஏறிடுவேன். ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும் கன்ஃபார்மாக. அப்போ தான் நம்ம அடுத்த வருஷம் இன்னும் நம்ம எந்தெந்த ஊருக்கு போக போகிறோம், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போக போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் போகிற இடம் எல்லாமே பொற்காலமாக சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம எங்கே போனாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒத்தாள் 2 பார்க்க போகிறோம் ட்ராவலிங்கில், பல கோடி பேர் நடந்துட்டு இருப்பாங்க ரோட்டில். அவங்க எல்லாம் பார்க்க நம்மளுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளும் நிறையா கற்றுக்கலாம். அடுத்து நம்ம தமிழகத்துலேருந்து ஒருத்தையும் வரோம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அங்கே போய் அந்த இடத்துல என் பேரும் தமிழ் பேரும் நான் எப்படியாச்சும் பதிவு பண்ணுவேன். அடுத்த வருஷம் நல்லபடியாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாள்லேருந்து நம்மளும் ஒரு பாதையை நோக்கி பயணிப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் எனக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது, ஓகேவா? இந்த 2 மணி நேரத்தில் எங்கேயாச்சும் பஸ் ஏறி எந்த ஊருக்கு போக தெரியாமல் மனசு எங்கே போக சொல்லுதோ அந்த இடத்துல நான் போவேன். இப்போ நான் கிளம்ப போகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டுவிட்டு நம்ம அப்படியே தாம்பரம், இப்போ இங்கே பஸ்ஸை வந்து கொண்டுத்துலேருந்து ஒன்று பூந்தமல்லி, ஒன்று தாம்பரம், 2 இல்லாம் பஸ்ஸு இப்போ இங்கே இருக்குது. அதனால் நம்ம தாம்பரம் போவோம். தாம்பரம் போனால் நம்ம அங்கே நிறைய திண்டுக்கல் பஸ்ஸு நம்ம வரும்ல, அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நான் திண்டுக்கல் இருக்கேன்னா, ஆனால் வெளியூர் வந்துட்டு என்ன திண்டுக்கல் பஸ் என்ன பார்க்க முடியல. அதனால் நம்ம திண்டுக்கல் அங்கே போவோம். கண்ணில் படுதா தெரியல பஸ்ஸு பட்டா சந்தோஷம். ஏன்னா என் ஊர் என்னை வளர்த்துன மாதிரி ஆயிரும். அட்வான்ஸ் விசிஸ் பண்ண முடியல என் ஊர், ஓகேவா? சரி, நான் போய் பஸ்ஸை பிடிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். நீங்களும் உங்கள் பிறந்தநாளில் என்ஜாய் பண்ணுங்கள், மெமரிஸு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக தனியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ரியாலிட்டியே, அது உங்களுக்கு உண்மையான ஃபீலிங்ஸை அது தரும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு.